நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 28, 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நிஜமாகவே ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறார். ஸோ வாக்கு ஸ்தானத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கும்போது நம்முடைய பேச்சில் நிதானம் தேவை. நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய கூட இருக்கவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அது மிகப்பெரிய சிக்கல்களை உண்டு பண்ணும். அதனால் சொல்லக்கூடிய கருத்துக்களை தெளிவாகவும் நிதானமாகவும் சொல்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய ராசிநாதனும் நீச்சமாக இருக்கிறார். பின்னாடி சுக்கரனோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. ஸோ இதுவரை உங்களுக்கு திருமண அமைப்புகளில், சொந்த வீடு, சுபகாரிய விஷயங்கள், வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுல இதுவரை இருந்து வந்த தடைகள்லாம் படிப்படியாக விலகும். சரிங்களா? இதுவரைக்கும் சுக்கிர பகவானும் நீச்ச புதனும் ராகுவோடு சேர்ந்து பங்கப்பட்டு இருந்தாங்க. அதுலேருந்து அவங்க தப்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறதுனால மிதுனராசிக்கு ஒரு ஏற்றமிகு ஒரு காலம் படிப்படியாக வந்துட்டுருக்கு. தொழில் அமைப்புள்ள, வேலை அமைப்புள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள், தாமதங்கள், உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறான அபிப்பிராயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பான சம்பளம் கிடைக்கும், புகழ் வரும், கௌரவம் வரும். சரிங்களா? மிதுன ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. கூட இருக்கக்கூடியவங்ககிட்ட ரொம்பவும் எல்லாத்தையும் ஓப்பனாகவும் உங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு சிக்கல்கள் உருவாக்கி தரும். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது 6-12 பார்க்கறதுனால சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட, குருவினுடைய வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கல்லீரல் போன்ற விஷயங்களில் உணவு அடிப்படையில் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. சரிங்களா? மற்றபடி மிகப்பெரிய துன்பங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையும். நிச்சயமாக மீனாட்சி தாயாரை வணங்கிட்டு வாங்க. நல்ல பலன்கள் இன்றைக்கி நடக்கும். நன்றி.